அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 4/12/2025 கார்த்திகை மாதத்தின் 18ஆம் நாள் வியாழக்கிழமையில் பௌர்ணமி. வியாழக்கிழமை என்பது குபேர வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். செல்வம் சேர பணம் சேர நாம் வியாழக்கிழமையில தான் குபேர தெய்வம் ஏற்றுவோம், குபேர மந்திரம் சொல்லுவோம். அந்த நாள்லையே பௌர்ணமியும் வந்திருப்பது, அதுவும் கார்த்திகை மாதத்து பௌர்ணமி. கார்த்திகை மாதம் என்பதே தீப வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம். பௌர்ணமி திதி என்பதும் தீப வழிபாடு, திருவிளக்கு பூஜை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இப்படி இந்த மூன்றுமே சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பான ஒரு நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகம் கொண்ட ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க, இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனைன்னு எந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சந்திரனுக்கு உகந்த தானியம் என்ன? பச்சரிசி. பௌர்ணமி திதி என்பது சந்திர பகவானுக்குரிய நாள். இந்த நாளில் நாம் பச்சரிசியை வைத்து தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பச்சரிசி இருக்கும். ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுங்க, வலது கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாலை பொழுதுக்கு மேலே இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ அல்லது வீட்டுக்கு வெளியிலையோ நின்று நிலவு தரிசனம் பார்த்து சந்திர பகவானை மனதார வேண்டி, மன ரீதியான பிரச்சனைகள் தீரணும், பண ரீதியான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த கைப்பிடி அரிசியை கொண்டு போய் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது செடி இருக்கும், மரம் இருக்கும், கொடி இருக்கும், அந்த இடத்துல தூவி விட்டு வந்துடுங்க. அந்த கைப்பிடி அரிசி பார்த்திங்கன்னா 1,00,000 எறும்புகளுக்கு உணவாக இருக்கும். அப்போ அந்த 1,00,000 எறும்புகள் அதை உணவாக எடுத்துக்கும் போது அந்த எறும்புகளின் ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசீர்வாதமாகவே கருதப்படுது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தாலும் 30 தேவர்களின் ஆசீர்வாதத்தாலும் சந்திர பகவானுக்குரிய தானியமான அரிசியை நீங்கள் அந்த எறும்புகளுக்கு உணவளித்ததால் சந்திர பகவானின் ஆசியாலும் உங்கள் மனரீதியான குழப்பங்களும் தீரும், பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் நீங்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். இன்றைய நாளில் செய்யக்கூடிய நிறைய சூட்சமங்கள் தொடர்ந்து ஷார்ட்ஸ் வடிவிலும் நம்மளுடைய ஆடியோ பதிவு வடிவிலும் தொடர்ந்து வர இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.